இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. தாவீது மகனும் ஆபிரகாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியல். ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு, ஈசாக்கின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் புதல்வர்கள் யூதாவும் அவர் சகோதரர்களும். யூதாவுக்கும் தாமாருக்கும் பிறந்த புதல்வர்கள் பெரெட்சும் செராகும். பெரெட்சின் மகன் எட்சரோன், எட்சரோனின் மகன் ஈராம், ஈராமின் மகன் அமினதாபு, அமினதாபு மகன் நகசோன், நகசோனின் மகன் சல்மோன், சல்மோனுக்கும் ராகாப்புக்கும் பிறந்த மகன் போவாசு, போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்த மகன் ஒபேது, ஒபேதுவின் மகன் ஈசா, ஈசாயின் மகன் தாவீது அரசர். தாவீதுக்கு உரியாவின் மனைவின் பிறந்த மகன் சாலமோன், சாலமோனின் மகன் ரகபயாம், ரகபயாவின் மகன் அபியாம், அபியாம் மகன் ஆசா, ஆசாவின் மகன் யோசபாத்து, யோசபாத்தின் மகன் யோராம், யோராமின் மகன் உசியா, உசியாவின் மகன் யோத்தாம், யோத்தாவின் மகன் ஆகாஸ், ஆகாஸின் மகன் இசைக்கியா, இசைக்கியாவின் மகன் மனாசே, மனாசேயின் மகன் ஆமோன், ஆமோனின் மகன் யோசியா, யோசியாவின் புதல்வர்கள் எக்குநோயாவும் அவன் சகோதரர்கள். காலத்தில்தான் யூதர்கள் பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டார்கள். பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்ட பின்பு இக்கினோவுக்கு பிறந்த மகன் செயல்தியல், செயல்தியலின் மகன் செருபாபில், செருபாபில் மகன் அபியூது, அபியூது மகன் இலியாக்கிம், இலியாக்கின் மகன் அசோர், அசோரி மகன் சாதோக்கு, சாதோக்கின் மகன் ஆக்கிம், ஆக்கிம் மகன் இலியூது, இலியூதின் மகன் இளையசார், இளையசாரின் மகன் மாத்தான், மாத்தானின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு. மரிடம் பிறந்தவரை கிறிஸ்து எனும் இயேசு ஆக மொத்தம் ஆபிரகாமின் முதல் தாவீது வரை தலைமுறைகள் 14. தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டவர்கள் வரை தலைமுறைகள் 14. பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டவர்கள் முதல் கிறிஸ்து வரை தலைமுறைகள் 14. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதரமே, தமிழ் கத்தோலிக்க யூடியூப் சேனலின் அன்பு பிள்ளைகளை உங்கள் அனைவரையும் இறைவன் பெயரால் வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. பிரியமானவர்களை, இன்று 17ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரை மிகவும் எதிர்பார்ப்புகளை அடக்கிய ஒரு நாட்கள், திருவருகை காலத்தினுடைய பிந்தைய நாட்கள். இன்றிலிருந்து வருகின்ற வாசகங்களை நாம் பார்க்கின்ற பொழுது கிறிஸ்து பிறப்பிற்கான நேரடி தயாரிப்புக்கான வாசகங்களாக இருக்கும். அதுவும் இன்றைய வாசகத்தை பார்க்கின்ற பொழுது இறைமகன் இயேசுவினுடைய மூதாதையருடைய பட்டியலை, அவர் வந்த பரம்பரையை நாம் இன்று பார்க்கின்றோம். இன்றிலிருந்து வருகின்ற 8 நாட்களும் ஆண்டவர் இயேசுடைய பிறப்பு விழாவிற்கு நம்மையே தீவிரமாக தயார்படுத்துகின்ற காலங்களாக இருக்கிறது. ஆக இன்றைய நற்செய்தி வாசகத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு அழகிய இயேசு கிறிஸ்தனுடைய குடும்ப மரத்தை நாம் பார்க்கின்றோம். திருவருகை காலத்தினுடைய கடைசி வாரத்தில் இருக்கின்ற நமக்கு கிறிஸ்து பிறப்பு அண்மையில் இருக்கின்ற இந்த ஒரு வேளையில் பல எதிர்பார்ப்புகளின் மத்தியில் இந்த கிறிஸ்து பிறப்பின் மகத்துவத்தை அவருடைய குடும்ப வரலாற்றின் மூலமாக மத்தேயு நற்செய்தியாளர் நமக்கு அளிக்கின்றார். இது ஒரு பெரிய வாசகமாக இருந்தாலும் பல பெயர்கள், சில நேரங்களில் உச்சரிக்க முடியாத பெயர்களை கூட நாம் காண்கின்றோம். இருந்த போதிலும் இந்த பட்டியலை அளிப்பதற்கான காரணம், இறைவன் எவ்வாறு இந்த உலகிற்கு வந்திருக்கின்றார். அவர் வெறுமனே வானத்திலிருந்து குதிக்கவில்லை, வானத்திலிருந்து நேராக இந்த உலகிற்கு வரவில்லை. அதற்கு மாறாக அவர் ஆழமான, உண்மையான, மனித ரீதியாக இருக்கின்ற வேர்களுடன், அவருடைய குடும்ப மரத்தினுடன் அவர் வந்திருக்கின்றார். இது நமக்கு ஒரு நம்ப முடியாத ஆண்டவருடைய கிருபையை உணர வைக்கிறது. அவர் மீது மீண்டுமாக நம்பிக்கையை அதிகரிக்க தூண்டுகிறது. முதலாவதாக இந்த இயேசு கிறிஸ்தனுடைய மூதாதையருடைய பட்டியலை பார்க்கின்ற பொழுது இயேசுனுடைய மனித இயல்புடைய யதார்த்தத்தை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு இந்த உலகிற்கு வருவதற்கு முன்பாக பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இருக்கின்ற அவருடைய மூதாதையருடைய பட்டியலை பார்க்கின்ற பொழுது இம்மானுவேல் கடவுள் நம்மோடு வாசம் செய்ய இருக்கின்ற இந்த கடவுளுடைய குடும்பத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வெறும் மரியாவும் யோசேப்பிடமிருந்து வருகின்ற வாழ்க்கையை தாண்டி அவர்களுக்கு முன்பாக இருக்கின்ற நம் ஆண்டு இயேசு கிறிஸ்துனுடைய மூதாதையருடைய வாழ்க்கை நிலைகளையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில்
இந்த மூதாதையருடைய பட்டியலில் ஒரு கலவையான பைகளை, கலவையான குடும்ப வாழ்க்கைகளை, சூழ்நிலைகளை நாம் பார்க்கின்றோம். அதில் பங்கு பெறுகின்ற ஒவ்வொரு நபர்களும் அனைவருமே சரியானவர்கள் அல்ல. குறைபாடு இருக்கின்ற மனிதர்கள். குறைபாட்டிலும் இறைவன் எவ்வாறு பரிசுத்தமாக பிறந்திருக்கிறார் என்பதுதான் ஆண்டவருடைய மிக அருமையான யதார்த்தமான இயல்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு பெரிய அரசனாக பல ஆண்டுகளாக ஆட்சி செய்த தாவீது அரசர் கூட குறைபாடு உள்ள மனிதராகவே இந்த பட்டியலை நாம் காண்கின்றோம். இந்த பட்டியலில் பல நபர்கள் இருக்கிறார்கள். 4 பெண்கள் இருக்கிறார்கள். அவருடைய குடும்ப சூழ்நிலைகளும் ஒரு நேர்மறையான சூழ்நிலையாக இல்லாமல் எதிர்மறையாக ஒரு சில குறைபாடு இருக்கின்ற ஒரு வாழ்க்கை சூழ்நிலையாக மத்திய நற்செய்தியாளர் நமக்கு தந்திருக்கின்றார். ஆக இதன் மூலமாக நமக்கு இறைவன் இந்த பாவ கரைகளை மீட்பதற்காக பாவத்திற்குள்ளிருந்து பிறந்து பாவத்திலிருந்து நம் ஒவ்வொருவரை மீட்பதற்காக பரிசுத்தமாக அவதரித்து பாவத்தை இந்த உலகத்திலிருந்து விடுவிப்பதற்காக தன்னையே இந்த உலகிற்கு கையளிப்பதை தான் இவருடைய மூதாதையருடைய பட்டியல் நமக்கானது குறிப்பிடுகின்றது. ஆக இறைவனை நம்புகின்ற ஒவ்வொரு நபர்களும் குறைபாடு இருந்தாலும் பாவமும் செய்திருந்தாலும் இறைவனுடைய வருகையானது, அவருடைய பிறப்பானது அந்த பாவத்திலிருந்து நமக்கு ஒரு பெரிய விடுதலையை நமக்கு அளிக்கின்றது, நம்பிக்கையை அளிக்கின்றது. நாம் எந்த தவறுகள் செய்திருந்தாலும் நம்முடைய தனிப்பட்ட பலவீனங்களாக இருந்தாலும் இறைவனுடைய பரிசுத்தமான ஆற்றலை அது தடுக்க முடியாது. இறைவன் வருவது உறுதியாக இருக்கிறது என்பதை தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு குறிப்பிடுகின்றது. ஆக ஆண்டவர் இயேசுனுடைய மாட்டு தொழுவத்தினுடைய பிறப்பானது, அந்த பிறப்புக்கு முன்பாக இருக்கின்ற அவருடைய குடும்ப பரம்பரையானது நம் ஒவ்வொருவரையும் இறைவனுக்கு முன்பாக நம்மையே தாழ்த்தி நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் பலவின் அனைத்தையும் அவரிடத்தில் அளித்துவிட்டு அவர் நம்மை மீட்டெடுப்பார். அவருடைய வருகைக்காக நாம் காத்திருக்க வேண்டும். அவருடைய வருகையை நாம் வரவேற்க வேண்டும் என்பதை உணர்த்துகின்றது. இன்று நம்முடைய குடும்ப ஒவ்வொரு உறவுகளை நினைத்து பார்ப்போம். நம்முடைய மூதாதையருடைய பட்டியல்களை நினைத்து பார்ப்போம். அவர்களுடைய பெயர்களை நினைத்து பார்ப்போம். நம்முடைய குடும்பத்தில் நமக்காக புரிந்த நம்முடைய பெற்றோருடைய தியாகத்தை நினைத்து இறைவனுக்கு நன்றி கூறும். இன்று நம்முடன் வசிக்கின்ற நம்முடைய குடும்ப உறவுகளை நேசிப்போம், மதிப்போம், அவர்களை பேணி காப்போம். ஆக நாம் பிறந்திருக்கும் இந்த குடும்பத்தை இறைவன் கொடையாக அளித்தமைக்காக இறைவனுக்கு நன்றி கூறி இறைவனுடைய குடும்பத்தோடு நாம் இன்று ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது எவ்வளவு பலவீனமாக நம்முடைய குடும்பங்கள் இருந்தாலும், குறைபாடுகளுடன் ஒருவர் மற்றவருடன் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அனைவருமே குறைவுள்ள மனிதர்கள்தான். இந்த குறைவுள்ள மனிதர்கள் இறைவன் பிறக்கப் போகின்றார். இறைவன் பிறக்கின்ற அந்த ஒரு தருணம் குடும்பமானது ஆசிர்வதிக்கப்பட போகிறதாகவே இன்று நம்ம குடும்ப உறவுகளுக்காக ஜெபிப்போம். குடும்பத்தில் ஒவ்வொரு நபர்களுக்காக ஜெபிப்போம். நாமும் நம்ம குடும்ப உறவுகளுடன் ஒன்றாக இணைந்து ஆண்டவருடைய அன்பை சுவைத்து அவருடைய ஆற்றலை பெற்று தொடர்ந்து நல்ல குடும்பமாக உருவெடுப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நம்ம குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் இறைவா, இந்த புதிய நாளிற்காகவும் அதில் கிடைக்கப் போகின்ற ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்காகவும் மக்கள் நன்றி கூறுகின்றோம். இந்த 17 24 அண்மையில் இருக்கின்ற கிறிஸ்து பிறப்பு நாட்களுக்கு மத்தியில் எங்கள் ஒவ்வொருவரையும் தூயாவின் வல்லமையினால் நிரப்பி எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி காப்பாற்றி எல்லாம் அன்பு ஆண்டவரை. இதோ இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆபிரகாமை முதல் இயேசு வரை நினைத்திருந்த அவருடைய மூதாதையருடைய பட்டியலை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த மனுக்குலத்திற்காக நீ இறங்கி வைத்த அன்பு திருமகனுடைய பிறப்பை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் தயார்படுத்தி பலப்படுத்தி ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் உம்முடைய வம்சாவளிகளை நாங்கள் தியானிக்கின்ற பொழுது எங்களுடைய குடும்பங்களையும் எங்களுடைய குடும்பத்தினுடைய மூதாதையர்கள் நினைத்து பார்க்கின்றோம். எங்களை ஒரு அழகான குடும்பத்தில் அருமையான பெற்றோர்களுக்கு அருமையான உற்றார் உறவினர்களோடு எங்களை பிறக்க வைத்திரே. இந்த குடும்பத்தில் எங்களுக்கு தேவையான அனைத்து விதமான ஆசீர்வாதத்தை அளித்திரே. அதற்காக மக்கள் நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. அந்த மூதாதையர் பட்டியல் நாங்கள் பார்த்ததை போன்று குறையுள்ள மனிதர்கள் இருந்தாலும் உமது அன்பின் பாசத்தினால் நிறைவுள்ளவராக மாற்றி
அவர்களையும் மீட்பினுடைய திட்டத்தில் ஒன்றாக இணைத்தீரே, அதற்காக நன்றி கூறி எங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு நபர்களையும் ஆசீர்வதிக்க ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபையை நாங்கள் நினைவு கொள்கின்ற வேளையில் எங்கள் கடந்த கால தவறுகள், என் குடும்பத்தில் நிலவிய ஒரு சில பிரச்சனைகள், கசப்பு அனுபவங்கள், இது போன்ற எந்த தவறான சூழ்நிலை இருந்தாலும் அவைகளை மீண்டுமாக நீங்கும்படியாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அருமையான வாய்ப்பினை அளித்து எங்கள் உறவோடு நாங்கள் சேர்ந்து வாழ எல்லா விதமான ஆசீர்வாதத்தை அளித்தலும், கணவன் மனைவியே இருக்கின்ற உறவு முறைகள் நீங்கும்படியாகும், மீண்டுமாக ஒரு நல்ல உறவோடு சிந்தனையோடு செயல்களோடு அவர்கள் இணையும்படியாகும், பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையேயான தவறுகள், உறவு முறிவுகள், ஏற்பட்ட பலவிதமான கசப்பு மீண்டுமாக நீங்கி அவர்கள் ஒன்றாக இணைந்து வாழ்கின்ற ஒரு பாக்கியத்தை அளித்தலும், எங்கள் உற்றார் உறவினோடு நாங்கள் கொண்டிருக்கின்ற எங்கள் உறவை பலப்படுத்தியறலும், பாதுகாத்தரலும், நாங்கள் உமது இறையாண்மையை எங்களின் வாழ்க்கையில் பார்க்க, எங்கள் குடும்பத்துடைய வாழ்க்கையில் பார்க்க, இன்று எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பு, கருணை, இரக்கம், சகோதரத்துவம், மன்னிப்பு, ஏற்றுக்கொள்கின்ற இந்த விதமான குணங்களை அளித்து எங்கள் குடும்பத்தை இன்று நாங்கள் மீண்டுமாக பெற்றிட, எங்கள் குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்தை மீண்டும் நாங்கள் பெற்றிட, எங்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட பலவிதமான வேதனைகள், சோதனைகள், போராட்டங்கள் மறந்திட எங்களை ஆசீர்வதித்தலும். இனிவரை காலங்கள் நாங்கள் ஒன்றாக, எங்கள் கரங்கள் ஒன்றாக இணைந்து எங்கள் குடும்பத்துடைய வளர்ச்சிக்காக, இந்த குடும்பத்தின் வழியாக உமது ஆசீர்வாதத்தை நாங்கள் உணர்ந்து இந்த குட்டி திருச்சபையை ஒரு எடுத்துக்காட்டுகின்ற குடும்பமாக, அன்பை பொழிகின்ற குடும்பமாக நாங்கள் வாழ இன்று எங்களுடனும் எங்கள் குடும்ப உறவுகளுடனும் எங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் இருந்து தேவையான உடல் உள்ள ஆன்ம சுகத்தை அளித்து எங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் எங்களுடைய உறவை மீண்டும் தக்க வைத்துக்கொள்ள, எங்கள் அன்பை மீண்டும் தக்க வைத்துக்கொள்ள தூயாவின் வல்லமையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி இந்த நாள் முழுவதும், இந்த வாரம் முழுவதும் மீண்டுமாக எங்கள் உறவோடு இணைகின்ற பலவிதமான வாய்ப்புகளை நாங்கள் பெற்றிட எங்களை ஆசீர்வதித்து காத்தருளும். எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூயாவின் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.